ஓடியாங்க ஓடிவாங்க. புளிஞ்ச தேங்காய் பூ 150 ரூபா. ஓடியா ஓடியா. நேற்று புளிஞ்ச தேங்காய் பூ, இன்றைக்கு புளிஞ்ச தேங்காய் பூ, காய வச்ச தேங்காய் பூ. இந்த தேங்காய் கட்டு. வா வா ஓடிவா ஓடிவா. புளிஞ்ச தேங்காய் பூ இருக்கு. புளிஞ்ச தேங்காய் பூ இன்றைக்கு புளிஞ்சது 150 ரூபா கிலோ. நேற்று புளிஞ்சது 100 ரூபா. ஓடியா. காய வச்சது 60 ரூபா. ஓடியா. தேங்காய்க்கு தட்டுப்பாடு. இவ்வளவு பேர் லைனுக்கு நிக்கானுடா. இது கட்டியா? தேங்காய் கட்டியா? இது சின்ன துண்டு கொம்மாட்ட கொண்டு கொடு. சம்பல் வச்சு ஒன்னும் செய்யல. இப்ப 1000 ரூபாயா? ஓடியா ஓடியா. புளிஞ்ச தேங்காய் பூ. ஓடியா. அந்த முடிய போகுது. ஓடியா. காலையில கொண்டு வர 2 முடிய போகுது. என்ன வெயில் எல்லா ஜாமானுமா இது தேங்காய் தட்டுப்பாடா கிடக்கு. வாங்க என்ன மாதிரி தேங்காய் என்னது கொத்து கொலையோட வந்திருக்கா? அவிச்சு படுத்துறது தேங்காய் தட்டுப்பாடா இருக்கு. தேங்காய் என்ன தேங்காய் இது இன்றைக்கு புளிஞ்ச தேங்காய் பூ கிலோ. இன்றைக்கு புளிஞ்சது பாரு, கையில வச்சு பாரு. இந்த கொஞ்சம் பால் வருது. இது 150 ரூபா. இது நேற்று புளிஞ்சது பாரு. இது 100 ரூபா கிலோ. இது காய வச்சது இங்க பறக்குது. காய வச்சது. காய வச்சதுக்கு மவுசு இருக்கு. நீ ஊதுறா. இது சின்ன துண்டு. இது மாசி துண்டு மாயி கடிச்சிட்டு சோத்தோட தின்னலாம். இது மாசி துண்டு மாயி. சரியா? இது கொண்டு வந்த 4-5 மூடை. அது இதுல போயிட்டு என்ன கொண்டு வந்த 4-5 மூடை அரைவாசி முடிஞ்சு இப்ப கொஞ்சம் பங்கு தான் கிடக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப இந்த பிசினஸ் இதுதான் இப்ப கொடியாட்டி பறக்குது. அந்த கொஞ்சம் போடு வார். கலோ. நான் தேங்காய் ஜீனிவாசன் கிடைக்கும். தேங்காய் ஜீனிவாசன். இந்த ஒன்லைன்ல புக் பண்ணுங்க. பின்னேரம் ஒரு 25 மூடை காய வச்ச தேங்காய் பூ அனுப்ப சொல்லுங்க. தேங்காய் காய வச்சது அனுப்ப சொல்லுங்க. அதுக்கு கடுமை உச்சாரிக்கு நேற்று முந்தின 1 மாசத்துக்கு மேல புளிஞ்சதையும் கொஞ்சம் பார்த்து அனுப்ப சொல்லுங்க. இப்ப தேங்காய் பூ தான் பெரிய காய வச்சது புளிஞ்சதுகளுக்கு தானே மவுசு. ஒன்லைன்ல புக் பண்ணுங்க. ரைட். கொஞ்சம் போய்ங்க. கஸ்டமர் வந்தீங்க, நான் கழிச்சிட்டு இருக்கேன். இப்ப தம்பி, இப்ப உனக்கு எந்த தேங்காய் பூ போகணும்? இங்க கொஞ்சம் மனம் இருக்க மனம் எழும்பும். இது எந்தது என்ன இருக்கட்டும். உனக்கு என்னமா இதுல எந்த ஐட்டம் வேணும்? விக்கிற வேலையை பார்த்தா நம்மளும் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குது. இந்த தொழிலை நீ ஆரம்பிக்க கூடா. இது நான் முதலா புளிஞ்ச தேங்காய் பூ விற்கிற வியாபாரம் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? இதை பார்த்துட்டு வேற வியாபாரங்கள் பண்ணாத. ஆனா உங்களோட ஊர்ல மொத்தமா ஒரு 10,000 ரூபா தான். இவ்வளத்துக்கும் போட்டு 10,000 ரூபா தான். 1000 ரூபா தான் வந்திருக்கா. 9,000 ரூபா என்ன அப்படியே இருக்கியா? இங்க போடு. உங்களோட ஊர்ல கட்டுப்பாடா இருந்தா நான் உனக்கு மூட்டை கணக்குல தேங்காய் பூ அனுப்புறேன். காஞ்ச தேங்காய் பூ, நேற்று புளிஞ்ச தேங்காய் பூ எல்லாம். நீ அங்க பிசினஸ் பண்ணு. 2 பேரும் நம்ம கொஞ்சம் பழைய ஆள் என்ற வழியா உனக்கு மட்டும் இந்த ரகசியத்தை சொல்றேன். நீ கொஞ்சம் கொழும்புக்கு ஏற்றுமதி பண்ணலாம். சரியா? நீ இங்க கொஞ்சம் 1000 ரூபாய் தந்திருக்கா. இப்ப ஒரு மணித்தியால கொண்டு வரோம். சரியா? வா. இன்றைக்கு நம்ம புளிஞ்ச தேங்காய் பூ வச்சு எவ்வளவுக்கு போயிருக்கிறாப்பா? 5000 10 11 12 12,600. அவன் இப்ப 9,000 தருவணும். என்ன கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு இன்றைக்கு புளிஞ்ச தேங்காய் பூ வித்திருக்கு. நம்மளை காட்டுல மழை. சம்பளுக்கு உங்களுக்கு வேற என்னத்துக்கும் தேவைண்டு ஒன்னா புளிஞ்ச தேங்காய் பூ, தேங்காய் ஜீனிவாசன் நாடுங்க. சரியா? இந்த இது நமக்கு வந்தாய். இந்த வியாபாரம் நான் மட்டும்தான் செய்கிறேன். வேற ஒருவன் செஞ்சிடாதீங்க. இவன நம்ம தட்டுவிட்டு போட்டு நம்ம முன்னுக்கு வரதை பார்க்கணும். நம்ம இதுதான் சரியான சாதாரணமா. இனிமேல் நம்ம ஊருக்குள்ள போய் போத்தல் அல்மணியா வியாபாரம் பண்ற மாதிரி தேங்காய் பூவை வாங்கி வித்து போட்டு காசு உழைக்கலாம். பழைய தேங்காய் பிரிக்கா. பழைய தேங்காய் போல இருக்கா உள்ள. பழைய தேங்காய் போல இருந்தா உள்ள வாங்கிட்டு ஒரு வழி ஒன்று பண்ணா முடுற இல்லை. நம்ம விடத்துல போட்டு வித்து விட்டுறல எல்லாத்தையும். வாங்க ஓடியாங்க. தேங்காய் துண்டு, தேங்காய் கட்டி, தேங்காய் பூ ஓடியாங்க. நேற்று புளிஞ்ச தேங்காய் பூ, இன்றைக்கு புளிஞ்ச தேங்காய் பூ. ஓடியா.
முடிய போகுது ஓடியா தேங்காய் பூ